உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் வெட் கிரைண்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெட் கிரைண்டர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மேஜர் கம்பெனி யாரெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ், பிலிப்ஸ், பட்டர்ஃப்ளை, இலுகி இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட் கிரைண்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இந்த வெட் கிரைண்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு மவுஸ் இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெட் கிரைண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் தெரியாமையே வாங்கிடுறாங்க. ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த விடு மாதிரியான பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா ஒர்க் ஆகலை, ஹீட் அதிகமாகுது, ஒயர் பத்திர மாதிரியான ஒரு ஸ்மெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு டாப் 5 ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்டை தைரியமாக நீங்கள் வாங்கலாம், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. பட் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பொதுவாகவே மோட்டாருக்குள்ளே தண்ணி போச்சு இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயிலில் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம் வரும். இது மூலமாக சீக்கிரமாக போயிடும் அது. ஸோ அதனால் வாரண்டியும் கிளைம் ஆகாது, ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அதை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ அதனால் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கையாளணும் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவங்க சொன்ன வாரண்டியை தாண்டியே நிறையவே உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், ஏபிஎஸ் மெட்டீரியலால் உருவாக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஷாக் ப்ரூஃபும் ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் இருக்கணும், ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. லைட்டாக தண்ணி பட்டாவே அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவு அரைக்கிறது இல்லையா, ஸ்டீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கை வச்சிங்கனாவே ஷாக் அடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஷாக் ப்ரூஃபாகவும் இருக்கணும். ஸோ லேடிஸ் தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்பவே உங்களுடைய வீட்டு லேடிஸுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வெட் கிரைண்டர்ஸில் வந்து உங்களுக்கு மோர் தென் 2 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஆட்டினாலும் சரி இல்லை உளுந்து ஆட்டினாலும் சரி, ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக பண்ண முடியாது. ஸோ மாற்றி மாற்றி அரிசி ரெண்டுத்தையும் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபைனலாக தனித்தனியாக ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு திரும்ப ஒரு தடவை ஆட்டிக்கலாம். ஸோ அதனால 2 லிட்டர்ஸுக்கு மேலே என்ன மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி வெட் கிரைண்டராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட் கிரைண்டர் கூடவே ஒரு சில குறிப்பிட்ட அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் கிராப்பர். கோகனட் கிராப்பர்னா தேங்காவை கையில் தூவின்னு இருக்கோம் இல்லையா, கையில் அந்த இது வச்சு, ஸோ அதை வந்து டேரெக்டாக இந்த இது வச்சு சுத்த விட்டீங்க அப்படின்னா கையில் பிடிச்சா மட்டும் போதும், அதுவே கிராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியறது. அப்புறம் ஆட்டா மாவு பிசையிறது, ஸோ அதுவும் ரொம்ப 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 பிரச்சனை தான் நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ அதை போட்டு பிசைஞ்சு அது பக்குவம் வர்றது அதெல்லாம் வேலைக்கே ஆகாத விஷயம். ஸோ அதுவும் வந்து இதிலே கொடுக்குறாங்க வெட் கிரைண்டர்ஸ்லேயே. ஸோ அந்த அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் இன்னும் கூடுதலாக வேறு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வேலை கடகடகட முடியும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோன், உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் மாடலில் இருந்தது அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது ஈவனாக சுத்தம் பொழுது மாவு எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு அரையும். அங்கங்கே அரிசியாக இருக்கிறது, உளுந்து சரியாக அரையாமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுத்தமாக குறையும். அதனால சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் மாடலை பார்த்து வாங்கிக்கோங்க. சிலது கோனிக்கல், சிலது ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் வருது. பட் அதை பற்றின ஒரு சில ரிவ்யூ செக் பண்ணிட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம மாவு வரைக்கக்கூடிய அந்த சின்னதாக ஒரு டப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலால் நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ரென்த்தனாக பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணும்போது மாவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செதுராமல் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது எப்போவுமே எந்த ஒரு பொருளுமே வந்து செதுராது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் தென் 230 வோல்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக வாரண்டி பீரியட் மோர் தென் 2 இயர்ஸுக்கு மேலே இருந்தாலே வெட் கிரைண்டர் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு ஒரியும் தேவையில்லை. வெட் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அதனால வெட் கிரைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 வெட் கிரைண்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளேஸ்ல பிரீமியர் வெட் கிரைண்டர் பற்றி பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டி 2 லிட்டர்ஸ் வரைக்கும் வரும். செரி ரெட் கலர் ஆப்ஷன்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஈஸியா வந்து இதை கிளீன் பண்ணிக்கலாம். வாரண்டி 2 இயர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 5560 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 36 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல பஜாஜ்ல இருந்து வரக்கூடிய வெட் கிரைண்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். கெப்பாசிட்டி 2 லிட்டர் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கால உருவாக்கி இருக்காங்க. ஆன் ஆஃப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 150 வாட் மோட்டார்ஸ் வந்து கூடவே கொடுத்திருக்காங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான
வாரண்டி கிடைக்குது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 3320 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 98 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல பிரீத்தில இருந்து வரக்கூடிய ஆஸ்ட்ரா வெட் கிரைண்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். 2 லிட்டர் வரைக்கும் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. குவாலிட்டியான ட்ரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால மேக் பண்ணிருக்காங்க. 150 வாட் மோட்டார் ஹை டார்க் மோட்டாராவும் வருது. 2 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கான வாரண்டியும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 6899 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 23 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பட்டர்ஃப்ளைல இருந்து வரக்கூடிய வெட் கிரைண்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். ஷாக் ப்ரூஃப் ஏபிஎஸ் பாடியோட வருது. 4-வே கிரைண்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 150 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்டாரும் கொடுத்திருக்காங்க. 2 இயர் வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கான வாரண்டியும் கிடைக்குது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 3349 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1717 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எல்கில இருந்து வரக்கூடிய வெட் கிரைண்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். ஏபிஎஸ் பாடி 2 லிட்டர் வரைக்கும் கெபாசிட்டி கொண்ட ஒரு மாடலா வருது. AISI 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. 150 வாட் ஹெவி டியூட்டி மோட்டாரும் கொடுத்திருக்காங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கான வாரண்டி வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 6736 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1452 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் Flipkart and Amazonல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.